ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மாயாஜால கதைகளை பார்த்துட்ருக்கோம். தவளையை கல்யாணம் பண்ண வாலிபன் பகுதி 3 பார்க்கலாம் வாங்க. தவளை தன் தோலை கலட்டி வச்சு அழகான அறிவான ரதி என்னும் பெண்ணாக மாறியது. ஜார் மன்னர் கேட்ட மாதிரி அழகான சட்டையை தைச்சு கொடுத்தது. அடுத்ததாக மிருதுவான சப்பாத்தி செஞ்சு கொடுத்தது. ஜார் மன்னர் புதுசாக கல்யாணமான மகன் மருமகள்கள் அப்புறம் நெருங்கின சொந்தங்களை மட்டும் விருந்துக்கு கூப்பிடுறாரு. வசீகருக்கு தன் மனைவியான தவளையை எப்படி எல்லாரும் முன்னாடியும் கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்காரு. இப்போ இதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். தவளை வசீகரன் கிட்ட, வசி நீ வருத்தப்படாத, விருந்துக்கு நீ தனியாக போ, அடுத்து நான் வர்றேன், நான் வரும்போது இடி சத்தம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும், அதனால் நீ பயந்துராத அப்படின்னு தவளை சொல்லுது. அதனால் வசீகரனுமே தனியாக விருந்துக்கு போகிறாரு. முதல் 2 அண்ணன்களும் தன் மனைவியோடு வந்திருந்தாங்க. 2 பேருமே நல்லா மேக்கப் போட்டு ரொம்ப அழகாக வந்திருந்தாங்க. வசீகரனை பார்த்து கேலி பண்ணுறாங்க. என்னப்பா தனியாக வந்திருக்க, அப்பா மனைவியோடலாம் வர சொன்னாங்க அப்படின்னு நக்கலாக ஒரு அண்ணன் கேட்க, அதுக்கு இன்னொரு அண்ணன், யாருக்கு தெரியும் மனைவியை கர்ச்சீஃபில் வச்சுருக்கானோ என்னமோ, எப்படி தான் இப்படி ஒரு அழகியை கண்டுபிடிச்சானோ அப்படின்னு நக்கல் அடிக்கிறாங்க. விருந்துக்கு நிறைய நெருங்கின சொந்தங்கள்லாம் வந்திருந்தாங்க. பல வகையான சாப்பாடுகள்லாம் ஒரு பெரிய டேபிளில் அடுக்கி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. ஜார் மன்னர் அவருடைய மகன்கள் மருமகள்கள் எல்லாரையுமே சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறாரு. எல்லாருமே டைனிங் டேபிளில் வந்து உட்காடுறாங்க. வசீகரோட கண்கள் எல்லாமே வாசலை நோக்கியே இருந்தது. திடீர்னு ஒரு பயங்கர இடி சத்தம் அரண்மனையை அதிர்ந்து போகிற அளவுக்கு இருந்தது அந்த சத்தம். எல்லாருமே பயந்துடுறாங்க. எல்லாரோட பார்வையுமே வாசலை நோக்கி இருந்தது. ஒரு நொடியில் எல்லாருமே அசந்து போய் கண் இமைக்காமல் பார்க்குறாங்க. வெள்ளை குதிரை வண்டியில் இருந்து தேவதை போல ரதி அழகாக இறங்கி வர்றாங்க. ரதி போட்டிருந்த மேக்கப்பில் இருந்து போட்டிருந்த ட்ரெஸ்ஸு வரைக்கும் அவங்களுக்கு அவ்வளவு மேட்சாக இருந்தது. அவங்க அழகை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையோ இல்லை கற்பனை செஞ்சு பார்க்கவோ முடியவே முடியாது. நேரில் பார்த்தா தான் அவங்க எவ்வளோ அழகு அப்படின்னு பார்க்குறவங்க கண்ணுக்கு தெரியும். ரதியை பார்த்ததுலேருந்து வசீகரன் மெய் மறந்து நின்றுக்கிட்டு இருந்தார். ரதி அவரோட கையை பிடிச்சி டைனிங் டேபிளுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து நடந்து வர்ற அழகை பார்த்த எல்லாரும் மெய் மறந்து உட்காந்துருக்காங்க. எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ரதியை பார்த்ததுல இருந்து வசீகரனுக்கு அவ்வளவு சந்தோஷம். வச்சக்கண் வாங்காமல் தன் மனைவியை பார்த்து ரசிக்கிறாரு. அவரை கலாய்ச்ச அண்ணன்கள் எல்லாருமே அடங்கி போய் அமைதியாக உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்த வசீகரன் நக்கலாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ரதி தான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த சூப்பில் அடியில் மிஞ்சிருக்கிற கொஞ்சத்தை எடுத்து வலது கையில் ஒரு பை வச்சுருக்காங்க, அதில் ஊற்றிக்கிறாங்க. இன்னொரு பையில் எலும்புகள் எல்லாத்தையும் போட்டு வைக்கிறாங்க. இதை பார்த்த வசீகரன் அண்ணனோட மனைவிகளும் எடுத்து வைக்கிறாங்க. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. விருந்துக்கு வந்த எல்லாருமே புது பொண்ணு மாப்பிள்ளைகளை டான்ஸ் ஆட சொல்கிறாங்க. இனி என்ன, எல்லாமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். இந்த கதையில் இனி தான் ட்விஸ்ட்டே இருக்குது. அதை நம்ம வர்ற வாரத்தில் பார்க்கலாம். இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.